நாங்கள் எப்படி ஒருத்தர் சந்திச்சோம், அவங்க எப்படின்னு பார்த்தாங்க, நான் எப்படி அவங்க பார்த்தேன். தாய்லாண்டில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ கொரோனா அப்பப்போ வந்து போகும் ரைட்டா. ஸோ எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து தீவு ஒரு ஐலாண்டில் போயிட்டு நான் ஒர்க் ரிமோட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க அந்த தீவுக்கு வந்து சும்மா ட்ராவல் பண்ணதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஊரில் எப்படின்னா யூனிவர்சிட்டி அபவுட் யுவர் ட்ராவல் எனக்கு You don't have to say it in English. I have questions to ask, okay? சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எது? ஜெர்மனியில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து இது முக்கியம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன இருக்கு, ஏதாவது உங்களுக்கு பிடிக்கும் இல்லை பிடிக்கல இதுதான் இருக்கு. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து கண்டிப்பாக இல்லை. அப்புறம் ஒரு வருஷம் அப்புறம் ஓகே சொன்னாங்க. ஆனால் சடன்லி ஓகே சொன்னாங்க. ரொம்ப அஃபெக்ஷனட்டாக இருக்காங்க, ரொம்ப அக்செப்டிங்காக இருக்காங்க. நான் சரி தமிழ் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா அவங்களே இல்லை? அவங்க சொல்லி கொடுக்கல. நான் நிறைய டைம்ஸ் கேட்டேன். ஆனால் எப்பவுமே அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்புறம் 5 minutes தமிழ், அப்புறம் ஸ்விட்ச் பண்ணாங்க. சுதந்திர தினம். சுதந்திர தினம் இது என்னோட ஃபேவரட் ஃபெஸ்டிவல் பொங்கல் கண்டிப்பா. விநாயகர் சதுர்த்தி. எதுக்கு பிடிக்கும்? கோவில்ல சவால் போடுறாங்கன்னா கிளம்பி போயிடும். நம்ம குரூப் ஆச்சு. லேசியா இது I would say it's a culture. நீ லேசியா? நீ லேசினா நாங்களாம் என்னவா பண்றது? பியூட்டிஃபுல் அண்ட் லவ்லி கப்பிள்ஸ். ஜெர்மனி மீட்ஸ் பாண்டி. கியூட்டான கப்பிள்ஸ் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் ஸோ சர்ப்ரைசிங் டு சி யூ காட் மீட்ஸ் லைக் ரெண்டு பேர்த்தையும் ஒரு இடத்துல மீட் பண்ணி ஒரு டைப் பண்றதே ஒரு வித்தியாசமான ஒரு தருணமா இருக்கும். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நீங்க எப்படி அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணி நீங்க எப்படி பார்த்தீங்க அதை? இது ஆல்மோஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ யோசிச்சு சொல்கிறேன். தாய்லாண்டில் மீட் பண்ணோம் நாங்கள். அப்போ வந்து கோவிட் டைம் இருக்கப்போ நேரில் மீட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம், மக்கள் கம்மியாக வெளில சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ டிண்டரில் மீட் பண்ணோம் நாங்கள். அப்போது டிண்டரில் மீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிவிட்டு டேட் ஐடியா லைக் ஃபஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபால் ஹைக் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி போனோம் நாங்கள். தட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் வந்து ஒரு சூரியகாந்தி பூ, ஒரு குக்கும்பர், ஒரு கேரட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃபன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பீஸ் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்தேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறப்போ. ரொம்ப டெப்தான ஃபீலிங்ல உள்ள போய் லைக் யூ பிரிங் கேரட். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு வித்தியாசமாக இருக்குன்றதுக்காக ரைட்டா. ஸோ அவங்களுமே அது வந்து இதுன்னு லைக் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணாங்க. ஒரு நல்ல இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த மீட் என்ன சொல்கிறது, ஒரு மீட்டிங் தான். ஆனால் அது இங்கே வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு அப்போ தெரியாதுல்ல, அந்த நிகழ்வில் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்கேன். அது அந்த ஒரு மீட்லேருந்து இங்கே இருக்கிறது நினச்சி பார்த்தா சூப்பரான ஒரு ஜேர்னி சொல்லலாம். How do you feel about the fact that we met? Same. Like when he carrot கொண்டுட்டு வரும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நான் வந்து ஆக்சுவலி முன்னாடி அவங்க அந்த டிண்டர் ப்ரொஃபைல் பார்த்துட்டு அவங்க அந்த டைம் ரெட் ஹேர் போட்டாங்க, ரெட் கலர் ஹேர். அப்புறம் அவங்களோட பேக்கில் ஏதாவது கேலக்ஸி போட்டாங்க. அது மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. அதனால் யோசித்தேன் ஓகே அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி டைப். எனக்கு இப்போது அவங்க மாதிரி மீட் பண்ணல. அப்புறம் பார்த்துட்டு அவங்க கேரட்டும் சன்ஃப்ளவரும் கேரட் இட்டாங்க. நான் யோசிச்சேன் ஏன் அப்புறம் அவங்க நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அந்த ஃபீட் பயோ நீங்கள் போட்டீங்க, அதனால ஓகே க்யூட். ஆனால் நான் அந்த டைம் யோசிச்சேன் இது டேட் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த டைம்ல அவங்களுக்கு லவ் அந்த மாதிரி அதை அவங்க சொன்னாங்கல்ல, அது கொரோனா டைமுக்காக எப்போவுமே நீங்கள் டிண்டரில் மீட் பண்ண போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸு இல்லை லவ் ஏதாவது நீங்கள் டிண்டரில் மீட் பண்ண போகிறீங்க. அதனால நான் யோசிச்சு இது ப்ராப்ளி ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் அவங்க அந்த கிஃப்ட்ஸ் எடுத்தாங்க, அதனால ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீட் வந்து ஐ திங்க் லைக் உங்களை கொஞ்சம் பார்க்கும்போது நீங்க இங்கிலீஷ் நீங்க தமிழ், ஸோ கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். ரெண்டு பேர் வந்து உங்களோட ஆசை என்னன்னா பழைய ஆசை இருந்திருக்கும், லைக் பெருசான உடனே ஐ வாண்ட் டு மேரி அ கை லைக் அந்த மாதிரியா? இல்லை அதை எனக்கு இல்லை. நான் ஆக்சுவலி டேட்டுக்கு நான் கேட்டேன் நீங்கள் எந்த ஊர். அவங்க சொன்னாங்க ஏன் இது முக்கியம். நான் சொன்னேன் முக்கியம் வந்து நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லை முக்கியம் நான் இந்தியாவில் இருந்தேன். ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்க நான் உடம்பு
பூமியில இருந்தேன். ஓகே. நான் எந்த ஊருன்னு கேட்டாங்க. நான் ஏன் கேட்குற அப்படின்னு கேட்டேன். தெரிஞ்சுக்கலாம், சும்மா வேற என்ன பேச தெரிஞ்சுக்கலாம் கேட்டேன். ஃப்ரம் எர்த் அப்படின்னு சொன்னேன். பூமியில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப இவரு டெப்தா யோசிக்கிறாரு. அவங்க கொஞ்சம் philosophic மைண்ட் அந்த டைம் கொஞ்சம் ரொம்ப. But do you have like you think growing up I'm going to marry a German guy? அது மாதிரி நான் அதை பற்றி நான் யோசிக்கல. ஜஸ்ட் என்ன ஏதாவது நைஸ் கை, அது என்னோட கோல். ஒரு நைஸ் கை, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி அது எனக்கு வேணும். ஸோ நீங்க எப்படி லைக் பாண்டியில இருந்துட்டு லைக் எப்படி இவங்களை மீட் பண்ண ஒரு சுச்சுவேஷன் எப்படி அமைஞ்சிச்சு? ஸோ ஆக்சுவலி எனக்கு சொந்த ஊர் வந்து கலம்பூர், ஆரணி நியர் வேலூர் பக்கத்தில் இருக்க ஊர். பட் காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கொரோனா டைமில் வந்து ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கணும். எனக்கு பைக் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். வெளில போனால் தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறப்போ எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்துச்சு தாய்லாண்டில் வந்து போய் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டு தாய்லாந்து கிடச்ச உடனே நான் கம்பெனி விட்டுட்டு நான் கிளம்பி தாய்லாண்டுக்கு ஒர்க்குக்கு போயிட்டேன். அந்த ஊரில் யாருமே தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் அது ஒரு அட்வென்ச்சர், ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அங்கே மூவ் ஆனேன் நான். ஸோ அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணி ஒரு 1.5 years ஒர்க் பண்ணேன். சரி போதும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணேன். ஸ்டாப் பண்ண அப்புறம் தான் இவங்களை உடனே மீட் பண்ணேன். அதே மந்தில் லைக் செப்டம்பர் 2021 மீட் பண்ணேன் இவங்களை. ஸோ அது ஒரு நல்ல ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் சொல்லலாம். லைக் இந்த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் இந்த லைஃப். அந்த நேரத்தில் வந்து லைஃப் எப்படி இருந்துச்சோ எல்லாமே வந்து கரெக்டாக இதுக்காக அமைஞ்சிச்சு. ஸோ அது ஒரு லக் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் ஒர்க்காக வந்து மீட் பண்ணீங்களா? இல்லை, ஸோ தாய்லாண்டில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ கொரோனா அப்பப்போ வந்து போகும் ரைட்டா. ஸோ எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு ஐலாண்டில் போயிட்டு நான் ரிமோட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க அந்த தீவுக்கு வந்து சும்மா ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஊரில் எப்படின்னா யூ வாண்ட் டு சே அபௌட் யுவர் ட்ராவல்? லைக் I heard you don't have to say it in English. If I have questions to ask you, okay? சரி சொல்லு. அது நான் வந்துட்டு இந்த ட்ராவல் விஷயம்காக ஆக்சுவலி ஜெர்மனியில் இது ரொம்ப காமன். நிறைய பேர் அது ஸ்கூல் முடிஞ்சுட்டு இல்லை ஒர்க் கொஞ்சம் பிரேக் இருக்கணும், அவங்க பிரேக் இருப்பாங்க. அப்புறம் ட்ராவல் ஏதாவது தாய்லாந்து இல்லை அமெரிக்கா அந்த மாதிரி அவங்க போவாங்க. அதனால் நானும் யோசித்தேன், ஓகே வேலை முடிஞ்சுட்டு அதனால் நானும் ஒரு வருஷம் தாய்லாண்டுக்கு போகிறேன், அப்புறம் சவுத் அமெரிக்கா. அதனால் நான் தாய்லாண்டுக்கு வந்துட்டேன். ஸோ அவங்க டூரில் இருந்தாங்க, நான் ஒர்க் முடிச்சுட்டு அப்போ தான் அடுத்து என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ கம்ப்ளீட் கோஇன்சிடென்ஸ் நாங்கள் மீட் பண்ணது. நான் ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு வாரம் நான் பிளான் பண்ணிட்டேன். ஒரு வாரம் நான் அங்கே தான் இருப்பேன். அதை தான் யோசிச்சு நான் வந்துட்டு அவங்க மீட் பண்ணேன். அதனால் நான் ஒரு மாதம் அங்கே தான் இருந்தேன். ஸோ லைக் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? ப்ரப்போசிங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ப்ரப்போஸா? நான் ரொம்ப நேரம் ஆக்சுவலி மைண்ட் அதை பற்றி யோசிச்சு அந்த தாய்லாந்து டைமில் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தோம். அதனால் ப்ரப்போஸ் பண்ணல, அவங்கயும் ப்ரப்போஸ் பண்ணல. கொஞ்சம் நேரம் அப்புறம் நான் இந்தியா வந்துட்டு அந்த டைம் ஒரு பைக் ட்ரிப் போயிட்டோம். அப்புறம் பாண்டிச்சேரியில் நான் கொஞ்சம் நேரம் செட்டில் பண்ணி லாஸ்ட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு கல்யாணம் அவங்க இன்வைட் பண்ணாங்க, நீங்கள் வரீங்களா? நான் யோசிச்சேன் இதை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை கல்யாணம் இன்வைட் பண்ணாங்க. அதனால் மேபி அவங்கயும் அதை பற்றி யோசிக்கிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் என்ன? ஸோ அப்போது இது 2023 டிசம்பர் அப்போ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, என்னன்னு நீ சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற, மித்தவங்க எதுக்கு கை பிடிச்சிக்கலாமா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க ரைட்டா. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியணும்னு ஆசைப்படுறாங்க, எனக்கு தெரியுது. நானுமே அப்போ என்ன சொல்கிறது, எப்படி இது எவ்வளோ ஆகும்னு தெரியல. லைக் வீட்டில் எப்படி சொல்லுவாங்க, ஊர் என்ன சொல்லுவாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது ரைட்டா. பட் எனக்கு கண்டிப்பாக அவங்க மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது ரொம்ப எனக்கு தெரியுது. அவங்களுக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியுது. சரி இதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன், இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம், ரொம்பவே சுவாரஸ்யமாக நல்லா ஜாலியாக இருக்குது. இதுக்கப்புறமும் நீ லைஃப்பில் ட்ராவல் பண்ணு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் நான். ரொம்ப க்யூட்டாக கேட்டாங்க. அதனால ஓகே சொன்னேன், ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதான் அஃபிஷியலாக வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக ஆனது. அந்த டைம் லைக் நீங்கள் எப்படி லைக் கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேருந்து ஓகே ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு அந்த டைம்? ஓகே சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல பாருங்க. அது என்ன சொல்ல ஒரு பில்டப் மாதிரி ரைட்டா. லைக் மனசுக்குள்ளே வச்சுட்டு அது அப்படியே பில்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே அது இருந்துச்சு. ஸோ மியூச்சுவலாக
இருந்துச்சு. பட் நான் தான் வாய் திறந்து ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொன்னேன். பட் அவங்க வந்து மைண்ட் லெவலில் ரொம்ப நேரம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு தான் கேட்கல அந்த. நானா யோசிச்சேன், ஓகே அவங்க கேட்கல, கண்டிப்பா அடுத்து நான் கேட்க போறேன். அதை நான் எனக்கு சொன்னேன். I said to myself, அதை நான் என்ன பண்றேன், அவங்க கேட்கல, கண்டிப்பா நான் கேட்கல, அடுத்த நாள் அவங்க கேட்டிருப்பாங்க. ஆமா லைக் உங்களுக்காக டிராவல் பண்ணிட்டு அங்க இருந்து வந்திருக்காங்க. கண்டிப்பா அப்ப வந்து இதெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. லைக் ஓகே அவங்க என்ன ரொம்ப பிடிச்சி போயிருப்பில்ல, அதனால தான் இங்க இருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்ன ரொம்ப பிடிச்சி போய் தான் இங்க இருக்காங்கன்றது நான் ஒன்றும் இல்லை. ஸோ கியூட். ஸோ மேரேஜ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் நம்ம எல்லாத்துக்கும் தமிழ் கல்ச்சர் ரியலி டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ எப்படி நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? லைக் கண்டிப்பா வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஹவ் யூ அடாப்ட்? இதையும் கொஞ்சம் அப்போ சொல்லுவோம். அப்போ இருந்துச்சு. நான் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு அப்புறம் யோசிச்சு, ஓகே இன்னொரு மாதம் நான் இங்கே இருப்பேன், அப்புறம் ஒரு செமஸ்டர் நான் பிரேக் இருப்பேன், அப்புறம் ஓகே நான் என்னோடய ஸ்டடீஸ் மாற்றிப்பேன். அதை நான் சொன்னேன் அந்த டைமை. அப்புறம் நான் அங்கே ஒரு உமன் எம்பவர்மெண்ட் குரூப் நான் வேலை பார்த்துட்டு, ஜஸ்ட் வாலண்டியரிங் மாதிரி நான் வேலை பார்த்துட்டேன். அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அவங்க எப்போவுமே கேட்டாங்க, நீங்கள் டின்னருக்கு வரீங்களா, நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் வரீங்களா. அதனால் ரொம்ப ஈஸியாச்சு. இட் வாஸ் ரியலி ஈஸி. அவங்க எப்போவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் அவங்களும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் சீரியஸ் பார்த்துட்டு அது மாதிரி நான் ஒரு ஃபீல் வந்துச்சு. ரொம்ப ஐ டோன்ட் நோ, ஐ ஃபெல்ட் லைக் இட் இஸ் ஹோம். அந்த ஃபீல் வந்துச்சு. கஷ்டமா இல்லை எனக்கு. ஓகே, அப்போ லைக் நீங்க மேரிட் பண்ணிட்டு வந்துட்டீங்க புதுசா இருக்கும்போது, லைக் உங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா லைக் எப்படி சம்மதிச்சாங்க, எப்படி இருந்தது? அது எக்ஸப்ட். ஸோ எங்கள் வீட்டில் சொன்னப்போ எந்த ஒரு ஃபேமிலியும் லைக் நம்ம கல்ச்சர் உங்களுக்கு தெரியும். லைக் ஊரில் இருக்க இன்னொருத்தர் லவ் பண்ணாலே வந்து ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. லைக் அவங்க ஃபேமிலி எப்படி இருப்பாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் யோசிப்பாங்க. அதுவும் ஊர் இல்லை, சரி பக்கத்து ஊர் இல்லை பக்கத்து ஸ்டேட்னா கூட இன்னும் யோசிப்பாங்க. நான் வந்து டோட்டலி வேறு கண்ட்ரின்னு இருக்கப்போ எங்கள் பேரண்ட்ஸும் கண்டிப்பாக ரொம்பவே பயந்தாங்க. பட் அது எக்ஸ்பெக்டட், எதிர்பார்த்தது தானே. நம்ம ஊரில் தான் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து அவங்ககிட்ட செய்யக்கூட பேசலை. லைக் என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. என்ன இது, ஏன் இப்படி, எதுவுமே தெரியாது அவங்க பற்றி. நான் சொன்னேன் எல்லாம் ஓகே, எனக்கு நீங்களும் வேணும், எனக்கு அவ்வளோ வேணும், நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள மீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எது ஒன்றும் சொல்லுங்கள் சொல்லிட்டு. ஸோ அவங்க மீட் பண்ணவே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இவங்க வந்து இந்தியாவில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கலாச்சாரம் தெரியுது. ஆனால் நான் அவங்க ஃபேமிலி மீட் பண்ணதில்லை. லைக் அவங்க அப்பா மீட் பண்ணியிருக்கேன், இங்கே வந்திருந்தார். அவங்க மித்தவங்க ஃபேமிலியை மீட் பண்ணல. ஸோ நான் வந்து ஜெர்மனிக்கு போயிட்டு அவங்கள மீட் பண்ணுறேன் கிறிஸ்மஸ்க்கு. அப்போ மீட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அவங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ கிறிஸ்மஸ்க்கு அன்றைக்கி எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வருது. எங்கள் அக்கா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கோகுல் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன், அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நீ வந்து கூடி சீக்கிரம் இந்தியாவுக்கு வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வருது. ஸோ கிறிஸ்மஸ் மிராக்கிள் மாதிரி வந்து பெரிய சர்ப்ரைஸ், பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா 1 இயராக வந்து கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டா? ஸோ இது என் சைடில். அவங்க சைடில் வந்து அவங்க அப்பா ஜாலியாக என் பொண்ணு நீ விரும்புற அப்படின்ட்டு, அவள் பாஸ்போர்ட் உனக்கு வேணுமா, அதுக்காக தான் பண்ணேன். இல்லை நான் எனக்கு உண்மையில அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சும்மா பேசுவேன், என்ன பண்ணுறேன், என்ன ஒர்க் பண்ணுறதெல்லாம் கேட்டார். அவருக்கு பேசணும்னு புரிஞ்சிடுச்சு. லைக் பையன் வந்து இதுக்காக இல்லை, கல்ச்சருக்காக, இந்த மாதிரி ஜெர்மனிக்காகன்னு இல்லை, உண்மையிலேயே லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் உடனே உணர்ந்துட்டாரு. அவங்க அப்பா அம்மா ஜாலி டைப்பு. லைக் அவங்க பேசிட்டு ஈஸி. அவங்க சைடில் எதுவுமே இல்லை. லைக் எல்லாமே அவளை நம்பி, லைக் சோஃபியா என்ன முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவளை நம்பி. நம்ம ஊர்லேயும் அப்படி தான். பட் அந்த ஒரு பயம் இருக்கும், ரைட்டா? அவ்வளோதான். ஸோ அந்த பயத்தை தாண்டி சந்திச்ச அப்புறம் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. லைக் அவளை மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எங்கள் அம்மா வந்து அவளை ஹக் பண்ணி அவளுக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்து உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த பயத்தை மீறி சந்திச்ச உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. இது எனக்கு கொஞ்சம் வேராக ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஜெர்மனியில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து இது முக்கியம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன இருக்குது, ஏதாவது உங்களுக்கு பிடிக்கும், என்ன பிடிக்கல, இதுதான் இருக்குது. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து கண்டிப்பாக இல்லை. அப்புறம் ஒரு வருஷம் அப்புறம் ஓகே சொன்னாங்க. ஆனால் சடன்லி ஓகே சொன்னாங்க. ரொம்ப எஃபெக்ஷனட்டாக இருக்காங்க, ரொம்ப அக்செப்டிங்காக இருக்காங்க. நான் யோசிச்சேன் எப்படி அவங்க ஜஸ்ட் ஃபுல் ஃப்ளிப் பண்ணாங்க. எப்படி ஸ்டார்டிங் வந்து நோங்கிற மாதிரி தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் அது என்னால் சொல்லியும் புரிய முடியாது. லைக் இப்போ நம்ம ஊரில் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் உடனே புரிஞ்சுப்பீங்க. லைக் வீட்டில் ஒத்துக்கலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் எமோஷன் உங்களுக்கு புரிஞ்சுது. ஆனால்
இவளுக்கு வந்து என்னடா இது லைக் என்ன லைக் வீட்டில் சொன்ன அவங்களுக்குலாம் என்ன ஏன்னா அவங்களுக்கு வந்து இது சாதாரணம் இல்லை, They are அசாதாரண thinking விஷயம். a broad way. Bro, அவங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் லைக் எனக்கு அவ்வளோ பிரச்சனை ஓகே ஆல் தி பெஸ்ட் தான் சொல்லுவாங்க. லைக் வேற எதுவும் சொல்ல போறது இல்லை ரைட்டா. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸோ அதிகமாக நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் நான் ஃபீல் பண்ணி பார்த்தா அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. ஓகே சம்திங் வந்து இது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் அந்த வீடியோஸை சீரியல்ஸும் பார்த்துட்டு இருக்கேன், இந்த மூவிஸும் பார்த்துட்டு, அதனால ஓகே நான் கொஞ்சம் புரிஞ்சுது. ஆனால் ஜஸ்ட் அந்த மாதிரி இட் டிட் நாட் எஃபெக்ட் மீ தட் மச். லைக் இதை அவங்களோட ஃபேமிலி அவங்க பார்த்துக்கிறாங்க, கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ண போகிறாங்க, அது மைண்டில் இருக்கு. ஜஸ்ட் கான்ஃபிடென்ட் ஜஸ்ட் நான் மைண்டில் யோசிச்சு அவங்களுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன், அவங்க பேரண்ட்ஸ்க்காக நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க ரொம்ப ரொம்ப சேராக இருக்காங்க, அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அதை என்னோட மனசில் இருக்கு. ஆனால் ஐ ஹேட் கான்ஃபிடென்ஸ் they will hopefully accept one day. ப்ளஸ் பேரண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, பட் ஜென்ரலாக அவங்க தமிழ் கற்றுக்கிட்டது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அம்மா கிட்ட தமிழில் பேசுறது, அப்பா கிட்ட தமிழில் பேசி அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. லைக் இந்த பொண்ணு தமிழ் கற்றுக்கிறாங்க, கண்டிப்பாக அவளுக்கு வந்து ரொம்பவே ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் கேட்டிங்கன்னா அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க, அவள் தமிழ் கற்றுக்கிட்டா தமிழ் உரிமைகளே வரா சொல்லிட்டு. தமிழ் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா அவங்களே இல்லை அவங்க சொல்லி கொடுக்கல. நான் நிறைய டைம்ஸ் கேட்டேன், ஆனால் எப்போவுமே அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க, அப்புறம் 5 minutes தமிழ், அப்புறம் ஸ்விட்ச் பண்ணாங்க. பழகிடுச்சுல அவங்க இங்கிலீஷ்லேயே பேசிட்டு திடீர்னு தமிழ் பேசினா ஒரு மாதிரி அபூர்வமா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க இங்கிலீஷ்லேயே பேச ஆரம்பிச்சுட்டு, ஆனால் அவங்க கேட்டே தான் இருந்தாங்க. பட் அவங்களே ஃபுல் எஃபர்ட் போட்டு கிளாஸ் போய் ஆமாம், நான் டெய்லி கிளாஸ் போயிட்டு, அப்புறம் அது ஆரபிள் அது பாண்டிச்சேரியில் அங்கேயும் கிளாஸ் இருக்குது, அங்கே போயிட்டு அப்புறம் அந்த உமன் கூட பேசினேன். எல்லாரும் அது எப்போவுமே டெய்லி ஈவினிங் நான் தமிழ் படிச்சுட்டு, இப்போ அந்த ஸ்பீக்கிங் தெரியும், ரைட்டிங் இப்போ கொஞ்சம் கற்றுக்கணும், ஸ்பீக்கிங் கொஞ்சம் கற்றுக்கணும். அது லைஃப் லாங் ப்ராசஸ். ஆனால் எனக்கு ரொம்ப நிறைய மோட்டிவேஷன் இருக்குது. நான் அவங்களோட அம்மாவும் அப்பாவும் பற்றி யோசிச்சு, அப்புறம் இது கோகியோட தாய்மொழியில், அதனால் இதை அவங்களோட ஹார்ட்ல இருக்க நானும் பேசணும், அது மைண்டில் இருக்கேன். உங்க மாமியார் எப்படி உங்களை பார்த்துக்கிறாங்க? நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க ஜஸ்ட் மருமகள் மாதிரி பார்த்துக்கிறாங்க. எப்போவுமே அவங்க கேட்டாங்க நல்லா இருக்கீங்களா, ஏதாவது வேணும், இது உங்களோட வீடு, நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க, என்ன இருக்குது நீங்கள் பேசுங்க. அவங்க ரொம்ப நல்லா எனக்கு இப்போ முன்னாடி பயமாக இருக்கு. ஆனால் இப்போ அவ்வளோ கேர் பண்ணாங்க. எப்போவுமே அவங்க டெய்லி மெசேஜ் போடுவாங்க, டெய்லி கால் பண்ணுவாங்க. அப்புறம் நான் வீட்டில் இருப்பேன். அவங்கயும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணீங்க, ஏதாவது இருக்கு நான் பண்ணுறேன், ரொம்ப நல்லா இருக்காங்க. நான் ஒன்று கேள்விப்பட்டேன், மாமியாருக்காக தான் தமிழ் கற்றுக்கிட்ட மாதிரியா? ஆமாம். ஆக்சுவலி எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது கல்ச்சர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நாட் ஓன்லி மாமியாருக்காக அவங்களுக்காக, ஜஸ்ட் அந்த கல்ச்சரும் எனக்கு பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து ஐயோ வேற ஊர்ல இருந்து வந்து they are trying to get this, பட் நாங்கள் அது உள்ள போகிற மாதிரி இல்லை. ஏதாவது என்ன கல்ச்சரில் என்ன இருக்குது, ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல, அது கோலம் யோகா மாதிரி, அப்புறம் அது கொலுசும் அது ரொம்ப ஹெல்த்தி, அந்த பிளட் ஃப்ளோக்காக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அதனால் ஓகே நான் இந்த ஊரில் இருக்கேன், இந்த நாட்டில் இருக்கேன், நானும் அந்த எந்த ட்ரெடிஷன்ஸ் இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறேன். Which festival you like? ஃபெஸ்டிவலாக இப்போது நான் அவங்க கூட ஃபெஸ்டிவல்ஸ் இப்போது செலிப்ரேட் பண்ணல, ஜஸ்ட் அந்த ஜெர்மன் கிறிஸ்மஸ் அவங்க பற்றி சொன்னாங்கல்ல, அது கிறிஸ்மஸ் நாங்கள் 2 பேரும் செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் என்னோட ஃபேவரட் ஃபெஸ்டிவல் பொங்கல், கண்டிப்பாக பொங்கல். அப்புறம் அது விநாயகர் சதுர்த்தி. எதுக்கு பிடிக்கும்? அது கொழுக்கட்டை. தெரியுமா? ஆமாம், அதையும் தெரியும். கொழுக்கட்டையும் செய்வாங்க. கொழுக்கட்டையை அந்த மாமியாரும் டீச் பண்ணாங்க, எப்படி பண்ணணும் அவங்க டீச் பண்ணாங்க. அது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டு. கோவிலில் சாப்பாடு போடுறாங்கன்னா கிளம்பி போயிடுவோம். நம்ம குரூப் ஆச்சு. சம் ரேபிட் கொஸ்டின்ஸ் மாதிரி போகலாம். பிடிச்ச விஷயம் உங்க 2 பேத்துக்குள்ள எப்படி, என்னென்ன பிடிக்கும் உங்க 2 பேத்துக்குள்ள? நீங்கள் சாப்பிட்டீங்க? நான் சாப்பிட்டேன். என்ன பிடிக்கும்? சாஃப்ட் கேரக்டர், லைக் நார்மே சாஃப்ட் கேரக்டர், அவங்களும் சாஃப்ட் கேரக்டர்னால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக்
ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கத்துற மாதிரி கேரக்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். என்னால் கத்துனாங்க தாங்க முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் வெரி சாஃப்ட் அண்ட் வெரி கேரிங் பர்சன். நான் வந்து அவங்க நிறைய தெரியும், அவங்க அந்த வேர்ல்ட் பற்றி அப்புறம் ஏதாவது தியரி பற்றி அவங்க நிறைய தெரியும். அவங்க எப்போவுமே லாஜிக்காக இருக்காங்க. அது இட்ஸ் சம்டைம்ஸ் அனாயிங் பட் இட்ஸ் இஸ் மோஸ்ட் பெஸ்ட் ரைட் ஆல்சோ. அவங்க எப்போவுமே தெரியும் இதுதான் பிரச்சனை, நீங்கள் அதுதான் நல்லா இல்லை, அதுதான் நல்லா இருக்கு, அவங்க எப்போவுமே தெரியும். அதனால் ஐ எம் சம்டைம்ஸ் எமோஷ்னல். ஆனால் அவங்க ஹீஸ் இன் த சென்டர் அண்ட் ஹீஸ் காமிங். அதுதான் எனக்கும் தெரியும். ஸோ எனக்கு வந்து ஆப்போசிட், லைக் ரொம்ப எல்லாம் புரியுது எல்லாம் ஓகே அப்படின்னா ரொம்ப போரிங்காக இருக்கும் லைஃப். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எதுவும் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ அவள் வந்து கிளம்ஸியாகவும் இந்த மாதிரி இது அதுன்னு முயற்சி பண்ணுறது வந்து எனக்கு வந்து அது சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ஒருத்தரை பேலன்ஸ் பண்ணிக்கணும் நினைக்கிறேன். ஸோ மோர் காம் மோர் எக்ஸைட்டட். ஸோ மேத்தமேட்டிக்காக ஜாலியாக போகுது. சில டைம் லைக் ஒரு விஷயம் இருக்கும்போது டக்குன்னு யோசிச்சுட்டு இருப்போம், லைக் அட்மையர் பண்ணுவோம். ஓகே ஷீ இஸ் ஃபார் மீ, ஹீ இஸ் ஃபார் யூ அப்படிங்கும்போது ஒரு விஷயம் பர்டிகுலராக ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி டைம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ரெண்டு பேத்துக்கும் டெப்தான ஃபீலிங்குள்ள இருந்து இப்படி பார்த்துட்டே யோசிக்கிற மாதிரி ஒரு தருணம் வந்திருக்கா? லிட்டரலி இன்னைக்கு கிளம்பி இருப்பேன். நான் பெட்ல படுத்திருக்கேன், லைட்டாக தலைவலிக்குன்னு படுத்திருக்கேன். அப்புறம் திடீர்னு அப்படியே இருந்துச்சு. சோஃபியா ஐம் ஸோ ஹாப்பி தட் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம், தட் யூ மை வைஃப். ஏன்னா நீ எப்பயுமே என் கூட எப்பயுமே இல்லைனாலும் அதிக நேரம் நீ என் கூட இருக்க போற. ஸோ நீ என் பக்கத்தில் இருக்க எனக்கு ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ லவ் யூ, ஐம் ஹாப்பி தட் யூ மேரிட் டு மீன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எங்கள் வரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொன்னேன். ஜஸ்ட் ரெண்டுமா நான் படுத்திருக்கேன், எனக்கு அந்த ஒரு ஃபீலிங், அந்த திங்கிங் வந்துச்சு இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் எனக்கும் நேற்றுக்கு அந்த நாங்கள் ஒரு ஷோக்கு போகிறோம். அந்த ஷோ நாங்கள் 2 பேரும் எப்போவுமே பேசிகிட்டு இருக்கோம். ஜஸ்ட் என்ன இருக்கு, ஜஸ்ட் லாஃபிங் தான். அது அப்புறம் நான் யோசிச்சேன், ஓகே நான் ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐ கேன் லவ் வித் ஹிம், லைக் ஹி வில் ஆல்வேஸ் மேக் மீ லவ். அது மைண்ட்ல இருக்கு. ஓகே நம்ம லைக் சின்ன கேம் மாதிரி போகலாம். ஓகே அதில் வந்து கோகுல்னா கோகுல் பேர், மீனா லைக் உங்க பேர் எழுதிக்கோங்க. ஹூ ஈட்ஸ் மோர்? காட்டணும். யார் ரொம்ப ஜெலஸ்லி? It has to be one or the other. Okay. Yeah. Match. Okay. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. யார் சண்டை போட்டா சாரி அப்பாலஜிஸ் கேப்பா? ஐயோ டென்மார்க்கு யாரு ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ற பார்க்கலாம். யாரு ரொம்ப சீக்ரெட்டிவா இருப்பான்? சீக்ரெட்டிவா சர்ப்ரைசிங் லைக் லேட்டரா நான் சொல்லிக்கலாம், இப்போதைக்கு சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றேன். அவங்க பக்கத்துல இருக்கலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பா. யாரு ரொம்ப ப்ரொடெக்டிவ்? நோ தெரியும். ஐயோ சோ நான் அவளை ப்ரொடெக்டிவா இருக்கேன், அவ என்ன ப்ரொடெக்டிவா இருக்கா. ஸோ we protect each other plus we protect ourselves. லேசி யார்? Easy. இது I would say it's a culture. நீ லேசியா? நீ லேசினா நாங்களாம் என்ன பண்றது? காமனான क्वेश्चन. if it's work பத்தி நீங்க கண்டிப்பா லேசி இல்ல. work பத்தி நான் ரொம்ப லேசியா இருக்கேன். So வேலைன்னு வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம தான் எக்கச்சக்கம் வேலை செய்வேன். ஆனால் சுறுசுறுப்பாக ஏதாவது வேலை பார்க்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சனில் சமைக்கணும், இல்லை ஜிம் போகிறது, நீச்சல் போகிறது, எக்ஸசைஸ் பிலாட்டிஸ் அதெல்லாம் போடுறதுன்னா அவள் தான். லைக் நான் வந்து டயர்ட் போய் தூங்கிடுவேன், எக்கச்சக்கமாக தூங்க. அவள் வந்து எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் காலைல டைம் கெஞ்சி பட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் வெரி ஆக்டிவ், வெரி ஆக்டிவா. ஆனால் லேசி அந்த ப்ரோக்ரஸ்டினேஷன் மாதிரி. லைக் வேலை இருந்துச்சுன்னா வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு வேலை இருக்குன்னா முடிக்க வரைக்கும் தூக்கம் வராது, முடிச்சுட்டு தான் தூங்குவேன், அந்த அளவுக்கு வேலை பார்ப்பேன். ஸோ ஐ கெஸ் யா. ஆனால் காமனான கொஸ்டினுக்கு 2 பேர் தப்பிச்சிடுறீங்க. ஓகே கேம் ஓவர். யார் வின் பண்ணாங்க? லைக் போத் வின்ஸ் ஐ திங்க் ஸோ. ஏன்னா சில கொஸ்டின்ஸ்ல காமன் கொஸ்டின்ஸ்ல யூ போத்